1,00,000 எடுத்துட்டேன், 4,00,000 எடுத்துட்டேன், சந்தி சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிடும். சந்தி சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிடும். அதை பார்த்து ஒரு 2-3 பேர் என்கொயரி பண்ணாங்க. ஏன்னா மற்ற எக்ஸ்பென்ஸும் இருக்குது. இன்னைக்கு டே 114 மார்னிங் ஷிஃப்ட்டு எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் சரி ஒரு வீடியோ எடுத்துவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். நிறைய மக்கள் வந்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ரீல்ஸ்லாம். இந்த ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ரைட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்துட்டு இன்னைக்கு 1,00,000 எடுத்துட்டேன், 4,00,000 எடுத்துட்டேன், இவ்வளோ எடுத்துட்டேன் அவ்வளோ எடுத்துட்டேங்கிற மாதிரிலாம், இவ்வளோ ஏர்ன் பண்ணேங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்பிட்டுலாம் வந்துட்டு நிறைய மக்கள் டக்குன்னு உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்துடாதீங்க. ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இறங்குங்க. ஆனால் ஃபுல் டைமு இந்த மாதிரிலாம் போயிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க, உங்கள் கெரியரையும் கெடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு மேபி கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அவங்க தாராளமாக பேச்சுலராகவும் இருக்கலாம். ஓகே சார், நிறைய மக்கள் வந்துட்டு பேச்சுலராகவும் இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு அவங்களுக்கு கமிட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ரைட் பண்ணுறது இல்லை கெரியரை சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்துட்டு உடம்பு போயிடும், ஹெல்த்தில் நிறைய இஷ்யூ வரும், ப்ளஸ் நீங்கள் வச்சுருக்க பைக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ எடுத்துடலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கு தாராளமாக போடலாம், போட்டு எடுத்துடலாம். அதெல்லாம் போடுவீங்க தான், போட்டாலுமே வந்துட்டு அந்த காசெல்லாம் அப்படியே வேறு இடத்துல கொடுக்குற மாதிரி போவோம். கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா சந்தி சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல ஒரு கெரியராக சூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்கலாம், அப்போ நீ என்ன இதுக்குடா ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் ஓட்டுற பர்பஸே டோட்டலி வேறு. நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பிஸ்னஸ் இன்ஷால்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதை நான் ப்ரொமோட் பண்ணணும். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு டூலாக நான் இந்த டெலிவரியை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் போக போக வீடியோவில் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் முன்னாடியே இப்போ சொல்கிறேன். ஈஸியாக வந்துட்டு எல்லாருமே வர மாதிரி வரீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வர மாதிரி தெரியுது. பார்ட் டைமாக ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே வந்துட்டு பார்ட் டைம் ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும் ஓட்டுங்க. அதில் ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி கிடைக்கும். அதை வச்சு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய இதை வந்து டோட்டலாக அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் போயிட வேணாம். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் டைம் இப்போது 12 o'clock ஆகுது. ரூமுக்கு இப்போ தான் வந்தேன். ஈவினிங் ஷிஃப்ட்டு 7 to 10 வச்சேன். ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட காரணத்தினால 10 to 11 வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் என்னோடய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த இதை வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சேனான்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம செல் பண்ணலாம். ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிசைனு ப்ளஸ் அதை ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் வந்துட்டு நம்ம பல்காக வாங்கிட்டு அதில் நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறது மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதை ஒரு சென்டென்ஸாக எழுதி பிரிண்ட் பண்ணி டெலிவரி பேக்கில் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு பின் பண்ணி வச்சுட்டேன். அதை பார்த்து ஒரு 2-3 பேர் என்கொயரி பண்ணாங்க. நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. பட்டு இன்னும் எதுவும் மெசேஜ் அந்த மாதிரி வரல. இப்போ இன்றைக்கி என்னன்னா, ஒரு ஆள் பார்த்துட்டு நம்பரை வாங்கிட்டு நம்பரை உடனே மெசேஜ் பண்ணி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாளைக்கு உட்காந்து டிசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் வரும். ஒன்ஸ் பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா சென்னையில் நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவர் தான். கண்டிப்பாக அவரை நேராக மீட் பண்ணி ஃப்ரேமை டெலிவரி பண்ணிவிட்டு அவரையும் வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவேன். அவரும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற ஆள் தான். பட் அவங்க ஜொமேட்டோ இல்லை, ஸ்விக்கி அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்துட்டு அந்த டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண மணி பார்த்தோன்னா 740. இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு 275. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணக்குள்ள 1015 ஆகுது. அதில் ஃபுட்டு அண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா 350 போயிடும். 670 அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டோட்டலாக வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் போக கிடைச்ச ப்ராஃபிட். 1 by 1 இப்போ தான் வந்துட்டு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அடுத்து இன்னொரு பிளான் இருக்குது. அதையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை அப்படியே வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிடுவேன். டெலிவரி ஜொமேட்டோ டெலிவரியை அதில் ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதிலே தான் ஃபோக்கஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அமௌண்ட்டு இது வழியாக தான் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ரைட் பண்ணி அதுலேருந்து எடுத்து அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா மற்ற எக்ஸ்பென்ஸும் இருக்குது. அதுக்கும் நம்ம இது வழியாக போடணும் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். வில் சி யூ அடுத்த அப்டேட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.